செய்திகளை தொடரலாம். திருநெல்வேலியில் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் பெரும்பாலானவை இடைநிலா பேருந்துகளாக மாற்றப்பட்டுள்ளதற்கு கிராமப்புற பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்கள், கோரிக்கைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். பேருந்து நிலையத்திலிருந்து பல மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தேனி என தொலைதூரங்களுக்கும் திருநெல்வேலி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சில நிறுத்த பேருந்து, நேரத்தை சேமிக்கும் பேருந்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிறுத்த பேருந்து, அதிவிரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து என பல பிரிவுகளாக பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனால் கடந்த பல மாதங்களாக கிராம பகுதிகளில் நின்று செல்லும் பேருந்துகளில் பெரும்பாலானவை இடைநில்லா பேருந்துகளாக மாற்றப்பட்டு இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மாலை முதல் இரவு நேரங்கள் வரை இதுபோன்ற முறையில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் வீடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வரோம். இங்கே புது பஸ் இருந்தால் 150 பஸ்ஸே இல்லை, இடைவெளியில் பஸ் நிற்காதுங்க. அதனால் இப்போ 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கும், பூரா பாயிண்ட் தான் அனுப்புதாங்க. இப்போ ஒரு வண்டி கூட பாயிண்ட் ஆளே இல்லாமல் நிற்கி, வேணா லோக்கல் பஸ் இல்லை, இடைவெளியில் நிற்காதுன்னு சொல்லுதாங்க. வசவபுரம் சாரதா காலேஜில் நிற்காதுன்னு சொல்லுதாங்க. அதே நேரத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினை காரணமாக போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் பயணிகள் தினமும் வாக்குவாதம் நடத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் எந்த வண்டிகளும் ஃப்ரீ கொண்டா கொடுக்கறது கிடையாது. தனியார் பேருந்துகள் அவங்களுடைய லாப நோக்கத்தை செயல்படுறதுக்கு நம்ம அரசு ஊழியர்களே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க எண்ணம் தான் எங்களுக்கு வருது. ஏன்னா ஒரு ட்ரிபிள் வண்டி வரிசையாக விட்டுருக்காங்க, அங்கே ஊடையில் ஒரு தனியார் பேருந்துனா அவனை மாத்திரம் முதல்ல அனுப்பி விட்டுறாங்க, இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ 150ங்கிற மக்களுக்கு 150 ஒரு பயண பேருந்து மக்களுக்கு எத்தனை வண்டி இன்னைக்கு நிப்பாட்டிருக்காங்க கிடையாது. அவன் இன்னைக்கு ரோட்டில் இன்னைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காத்து எடுக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சார் அதே மாரி பிரைவேட் பஸ்ஸில் நான் சீக்கிரம் போகணுங்கிற நோக்கு, நான் 5 மணிக்கே வந்துட்டேன், 6 மணி நிற்க வேண்டாம், சரி நான் எனக்காக தானே அந்த கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து ஒரு பஸ் விட்டுக்குன்னு போய் கேட்க போனோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தூத்துக்குடி மக்கள் ஏறிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கிறாங்க. இது தொடர்பாக திருநெல்வேலி கோட்ட பொது மேலாளரிடம் கேட்டபோது இந்த பிரச்சனை தற்போது தன் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.